டே 1 ஃபேட் லாஸ் சேலஞ்சில் மார்ச் 1 நான் என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கு உனக்கு என்னடா ஃபேட் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொன்னீங்க. உண்மையாகவே சொல்கிறேன், என்னுடைய பாடி வெயிட்டுக்கு ஸோ ஆவரேஜ் ஃபேட் தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நான் பாருங்க காம்படிஷன் டைமில் எவ்வளோ ரிப்டாக இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு, அப்போ இதோட கம்பேர் பண்ணும்போது பார்க்க சிக்ஸ் பேக் இருந்தாலும் ஃபேட் அதிகமாகவே இருக்குது. ஜஸ்ட் ஃபார் சேலஞ்ச் அந்த டிசிப்ளின்காக தான் நான் இதுக்குள்ளே போனேன். ஸோ காலையில் ஆட்டோமேட்டிக்காக ஆஸ் யூஷுவல் எப்பவுமே 4:30 to 5:30க்குள்ளே நான் எந்திரிச்சிருவேன். எந்திரிச்சோன்னே ஒரு ஸ்மாலாக ப்ரேயர் பண்ணிட்டு ஸோ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஸோ அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நான் என்னென்ன சாப்பிட்டேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க, லைக் பிரியாணியில் போடுவாங்க, அந்த தண்ணியை காய்ச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு அதில் வந்து லெமன் கொஞ்சம் போட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா குடிச்சிட்டேன். ஃபஸ்ட் டயட்டை வந்து ஃபுல்லாகவே டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டிருக்கேன். ஓகே, நான் என்னென்ன பண்ணன்றதை டிஸ்பிளேல காட்டணுன்றதுக்காக நான் இதெல்லாம் உங்களுக்கு வச்சுருக்கேன். நான் அப்புறமேட்டு ஒரு 10 ஆல்மண்ட்ஸ், அதாவது பாதாம் சாப்பிட்டேன். ஓகே, 10 பாதாம் காலையிலேயே சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் அதையும் குடிச்சிட்டேன். ஓகே, குடிக்கிறத காட்டணும்னு சொல்கிறதுக்காக. ஸோ அதையும் குடிச்சிட்டு ரொம்ப கசப்பாக இருந்தது. பட் டயட்லாம் நம்ம பண்ணதே இல்லை. பட் இருந்தாலும் அப்புறமேட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணுன்றதுக்காக ஒரு 4 இட்லி ரோடு கடையில் தாங்க வாங்கி சாப்பிட்டேன். அதுக்கப்புறமேட்டு பிளாக் காஃபி வந்து நான் ரெஸ்ட் எடுத்துட்டேன். ஓகே, நல்ல ஒரு பிளாக் காஃபியை போட்டு ஒரு தரமான ஒரு மணி நேரம் ஒர்க் அவுட். ஸோ ஒர்க் அவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸிங் பண்ணேன். ஓகேவா, ஸோ உங்களால் பாக்ஸிங் பண்ண முடியலனா நீங்கள் வாக்கிங், ஜாகிங் இல்லை ஸ்கிப்பிங் அந்த மாதிரி அதெல்லாம் கார்டியோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாக்ஸிங் இதில் வந்து நான் ஒரு 400 கேலரிஸ் பர்ன் பண்ணேன். ஓகேவா, டோட்டலாக இன்றைக்கி கேலரிஸ் வந்து எவ்வளோ பர்ன் பண்ணேன், என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு வார்ம் அப் பண்ணேன். ஸோ ஸ்கிப்பிங் பண்ணிட்டு டோட்டலாக இன்றைக்கி கேலரிஸ் வந்து 2500 நான் பர்ன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு ஒரு 1 மினிட் பேக் ஒர்க் பண்ணேன். 1 மினிட் பேக் ஒர்க் 30 ரவுண்ட்ஸ் பண்ணேன். அது 45 மினிட்ஸ் நான் ஸ்டாப் கார்டியோ மாதிரி ஜாலியாக பண்ணேன். இன்றைக்கி என்னோடய மூவ் கோல்ஸுமே ஒரு 12,000 மேலே ஸ்டெப்ஸ்லாம் நான் அவ்வளோவா மூவ் பண்ணியிருக்கேன். ஓகே, அந்த 10,000 ஸ்டெப்லாம் என்ன பெனிஃபிட்லாம் எனக்கு தெரியாது. நான் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டு கோர் ஃபினிஷர் 25x 4 செட்ஸ் பண்ணேன். நீங்கள் 20x 5 செட் உங்களுக்கு கோர் ஃபினிஷர் என்ன ட்ரை பண்ணுங்கள். அதை முடிச்சுட்டு என்ன பண்ணேன், ஆஸ் யூஷுவல் அது முடிஞ்ச உடனே லைக் பிளாங்க் ஹோல்ட் பண்ணுவேன். ஆஸ் யூஷுவல் எப்போவுமே பண்ணுறது ஒரு 1 மினிட் நான் பண்ணுவேன். ஸோ 1 மினிட் பிளாங்க் ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே நான் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமேட்டு வீட்டுக்கு வந்தோடனே லஞ்சு அல்டிமேட்டான ஒரு ஃபுட்டு. ஓகேவா, பார்த்தா தெரிஞ்சிருக்கும். 2 முட்டை, குக்கும்பர், அப்புறமேட்டு கத்திரிக்காய் குழம்பு, கொஞ்சோண்டு சோறு. இவ்வளோண்டு சோறுலாம் சாப்பிட்டதில்ல, 10 சோறு சாப்பிடுவேன் ஃபுல்லாக. அப்புறம் கொஞ்சோண்டு மோரை குடிச்சிட்டு ஒரு ஒரு மீட்டப் இருந்தது. ஒரு சின்ன தம்பி ஒருத்தர் அசஸ் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். அப்படியே கிளம்பி போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்தால் என் ஃப்ரெண்டு, அதாவது டயட்டை ஃபாலோ பண்ண அன்றைக்கி தான் இந்த மாதிரி கடைக்கெலாம் கூப்பிட்டு போனால், சரி அதை நான் சாப்பிடாம அப்படியே ஜூஸ் ஒன்று போட்டேன், கிவி ஜூஸ் ஒன்று குடித்தேன். அதுக்கப்புறம் 2 தோசை நைட்டு. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே வீடியோ கேட்டுகிட்டே போய் கமெண்ட்டில் ஒரு தம்ஸ் அப் போடுங்க. அப்போ தான் நீங்கள் இன்னும் பார்த்துட்டீங்க நம்ப முடியும். ஃபர்ஸ்ட் எவர் ட்ரை. ஆக்சுவலாக நான் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன் பாக்ஸிங் பண்ணும்போது. ஆனால் ஃபேட் லாஸ் இந்த மாதிரி டயட்லாம் நான் ஃபாலோ பண்ணதே இல்லை. ஆல்ரெடி நிறைய வீடியோலாம் பார்த்துருக்கீங்க, நல்லா வச்சு வாங்குவேன். பட் ஃபர்ஸ்ட் எவர் இன்றைக்கும் வந்து ஃபஸ்ட்டு இன்றைக்கி தான் டயட்டே ஸ்டார்ட் பண்ணுறோம். அன்றைக்கே நம்ம ஃப்ரெண்டு வந்து அப்படியே 2 சமோசா ஜிலேபிலாம் போடுறான், அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பட் எல்லாம் சாப்பிட முடியல, நோ ப்ராப்ளம். பட் நான் இது ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு போகிறேன் லைவ். அதாவது வெயிட் லாஸ் பண்ணணும், இன்ச் லாஸ் பண்ணணும், ஆர் வாட் எவர் ஃபேட் லாஸ் பண்ணணும், டிசிப்ளின் அப்படின்ற ஒரு விஷயத்தை நமக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும். அந்த விஷயத்தை நான் லேர்ன் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி கண்டதே நான் சாப்பிட்டேன். ஆக்சுவலாக ஆல்ரெடி நான் ரொம்ப ஃபிட்டாக இருக்கேன். ஆஸ் அ ஸ்போர்ட்ஸ் மேன் நான் டிசிப்ளினாக இருந்தனால என் பாடி ஃபிட்டாக இருக்குது. அதனால் நான் கண்டதே சாப்பிட்டு நான் ஜாலியாக ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன். ஒரு வேளை உங்களுக்கு அந்த ஒரு ஹேபிட்லாம் இல்லை, நீங்கள் மூவ் ஆன் பண்ணி உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா ஸ்லோவாக அவங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஃபேட் போட்டால் ப்ளீஸ் ஒபீஸ் ஆகிடுவீங்க. அது மட்டும் தெரிஞ்சிச்சு. என்னோட பாடியில் பெருசாக ஃபேட் இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்டில் போட்டால் இல்லை தான், ஆனால் அதுவே என்னை ஒபீஸ் ஆக்குது. அப்போ யோசிச்சு பாருங்க. சம்டைம்ஸ் எனக்கு தூக்கம் ஒரு டயர்டாக இருக்கும். நான் என்ன தான் ஒர்க் அவுட் ஆக்டிவாக போனாலும் பட் சம்டைம்ஸ் அந்த அதாவது நம்ம மைண்டு சொல்கிற வேலையை கேட்கணும் அப்படின்னா, ஸோ நம்ம மைண்டு வந்து கமாண்டரா அப்படின்னு சொன்னால் பாடியை சப்போர்ட் பண்ணணும். பாடி ஃபுல்லாக ஒபீஸாக தான் எப்படி பண்ண முடியும்? கண்டிப்பாக முடியாது. ஸோ பாக்ஸிங்க்கு பதிலாக நீங்கள் எதனா ஒரு கார்டியோ பண்ண ட்ரை பண்ணுங்கள் இன்றைக்கி மட்டும். பட் மற்ற டேஸில் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒர்க் அவுட்டாகவே ஆட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஏன்னா நான் என்ன பண்ணுறது சொல்லணுன்றதுக்காக தான் நான் இன்றைக்கி வந்து ஃப்ரைடே கார்டியோ பண்ணேன். மற்றபடி நீங்களும் உங்களால் முடிஞ்சால் அதெல்லாம் ஒரு கார்டியோ பண்ணுங்கள். இது வந்து 1ஆம் தேதி ஒரு வீடியோ, 2ஆம் தேதி போடுறேன். பட் 2ஆம் தேதியோட 3ஆம் தேதியோ இந்த மாதிரி தான் நான் போட்டே இருக்க போகிறேன். ஏன்னா ஸோ என்ன பண்ணுறதை ஃபுல்லாக உண்மையாக காட்டணும் அப்படின்றதுக்காக நான் இப்படி தான் போட்டேன். ஃபர்ஸ்ட் எவர் டயட்டில் நானே இந்த மாதிரிலாம் பண்ணது இல்லையா, ரொம்ப ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது. இட்ஸ் குட். கொஞ்சம் டல்லாக லைட்டாக, ரொம்ப பெருசாக இல்லை, ரெஸ்ட்டும் எடுத்தேன், கொஞ்சம் அப்படியே டல்லான மாதிரி இருந்தது. பட் ஆக்டிவாக தான் இருக்கேன். நல்லாவே பாக்ஸிங் ஒர்க் அவுட்டும் நல்லா பண்ணேன். நல்லா டயட்டும் போயிட்டுருக்கு. ஏன்னா டயட் போட்டேன், என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத டிஸ்கிரிப்ஷன் நோட் பண்ணுங்கள், தெரியும். கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக 31 டேஸ் முடிச்சுட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ரேம் உங்களுக்கு காட்டுவேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தொடர்ந்து சப்போர்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வெயிட்டு போட்டுறாதீங்க. ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஃபேட்டு தான் ஆளே ஒபீஸாக்கி ஆட்டத்தை காலி பண்ணுது. உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்தாலும் அதையும் கமெண்ட்டில் போடுங்க. ப்ளீஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக கேட்டிங்கன்னா நிமிஷம் போடுங்க. வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஃபைனலி வில் கேட்ச் ஃபார் டே 2 வீடியோ. கோச் மாதிரி ஃபிட் தாங்களா? போதும்.